ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டெஸ்டிங் சார்ட்ஸ் எல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ், என்னுடைய கான்டாக்ட் நான் எல்லாமே வந்து இந்த இதில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய இந்த வீக்கோட டெஸ்டிங் பார்த்துடலாம். சரிங்களா? இந்த வீக்கோட டெஸ்டிங் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 4 டார்கெட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அதை வந்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அனாலிசிஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நான் பண்ண ஒரு மேஜர் மிஸ்டேக்கே வந்து இந்த ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். அதனால் இந்த ஆர்டர் பிளாக் இன்வேலிட் ஆயிடுச்சு. பட் இதில் வந்து பட்டு நல்லா வந்து தூக்கிடுச்சு. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதில் இம்பேலன்ஸ் இல்லைங்கிறனாலே அது இன்வேலிட் தான். சரிங்களா? பட் வந்து அது எஸ்எல்னு கூட நீங்கள் கால்குலேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நியாயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணலினா கூட நம்ம வந்து அதை எடுத்துக்க தேவையில்லை. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக வந்து இந்த இடத்துல இதுதான் வந்து நான் அந்த வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு லாஸ்ட் வீக் வீடியோவில். இதுக்கு தான் வந்து நம்ம பஃபர் வைக்கணும் அப்படின்றது. கொஞ்சமாக வந்து வெளியில் போயிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து உள்ளுக்குள்ள லாக் ஆகும். பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு போனோம்னா என்ட்ரி எடுக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, மேலே ஒரு அப்சைடு கேண்டில் வந்து நமக்கு லாக் ஆகணும். லாக் ஆச்சுன்னா தான் நம்ம எடுப்போம். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஈஸி டு ப்ரெடிக்ட் தான். இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வேணால் நீங்கள் எஸ்எல்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 எஸ்எல்னு வேணால் கன்சிடர் பண்ணிங்க. ஈஸி தான், ஒன்றும் நமக்கு இஷ்யூ இல்லை. சரிங்களா? அடுத்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ஒரு லாங்கு ஒரு இந்த இடத்துல போட்டிருக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல நம்மளுடைய எஸ்எல் டார்கெட் பார்த்தோம்னா அது வந்து நம்ம ஒரு 2-3 வாரமாகவே வந்து எல்லா வீடியோஸ்லேயும் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் டார்கெட் எங்கே அப்படின்றது. அது வந்து ஈஸி டு ப்ரெடிக்ட் தான். அடுத்த இருக்கிற நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் தான். சரிங்களா? அது 1 டேயில் 1:8. இந்த நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கை நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டார்கெட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பழைய வீடியோஸ் பார்த்தாலே இருக்கும். இது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? டோட்டலாக வந்து இங்கே ஒரு டார்கெட்டு, இது 1:8. 2 எஸ்எல்லை வந்து கால்குலேஷன் போடுறீங்கன்னா ஒரு 1:5ன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? 1 எக்ஸ்ட்ராவே நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. 1:5ன்னு நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டார்கெட்டுன்னு லாக் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து அடுத்த இது நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கோல்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் சில்வர் போய்க்கலாம். இது இந்த ஒரு சார்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கோல்டில் அடுத்து இருக்கிற 1 hour டைம் ஃப்ரேம் ஒரு 2 ஆர்டர் பிளாக் லாக் ஆகிருக்கும். ஓகே, கரெக்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு. ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்லேயே பட்டு மேலே வந்து கோல்டு இதாகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு இது பண்ணலாம். அடிக்கலை அப்படின்னா நம்ம வந்து எஸ்எல்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒன்றும் இஷ்யூ இல்லை. டார்கெட் வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை, இதுலேருந்து இது வரைக்கும் போட்டிங்கன்னா ஒரு 1:5 வரைக்கும் வருது. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக இதுவும் டார்கெட்டு. இது வந்து அடுத்த இது. சரிங்களா? இதில் நம்ம பிரேக் ஈவனில் இந்த ஒரு ட்ரேடுக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். பிரேக் ஈவன் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னு நம்ம நிறையா வந்து சொல்லியிருந்தோம். இந்த ட்ரேடும் பார்த்திங்கன்னா ஹிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1:5ன்னு எடுத்துக்கங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு நல்லா வந்து மார்க்கெட்டில் உட்காந்து எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு 1:5 விட அதிகமாகவே வந்து கிடைக்கும். ஏன்னா இங்கே தான் பாடி லாக் ஆகிருக்கு. மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1:7. பட் வந்து நம்ம கால்குலேஷன் சும்மா ரஃப் கால்குலேஷன் தானே போகிறோம். ஸோ வந்து 1:5 வந்து நமக்கு வந்து போதும். சரிங்களா? 1:5ன்னு கால்குலேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த சார்ட் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கோல்டு வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் வந்து நம்ம நேற்று கொடுத்த ஒரு சார்ட்டே வந்து எஸ்எல் தான். அதை வந்து நம்ம இது பண்ணுறதில்ல. அது வேணால் 1% வந்து எஸ்எல்னு நீங்கள் வந்து கால்குலேஷன் போட்டுக்கங்க. சரிங்களா? ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ வந்து சில்வர் போகலாம். சில்வருக்கு XAGUSD. ஓகே, XAGUSDயில் எங்கேருந்து வந்து ட்ரேட் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இங்கேருந்து எடுத்துருப்போம். XAGUSD முதல்ல வந்து சார்ட் உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து காமிச்சிட்றேன். சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 4 hours ஆர்டர் பிளாக்கில் மிட்டிகேட் ஆகிறக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு 1 hours ஆர்டர் பிளாக்கில் மிட்டிகேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 4 hours வந்து ஒரு மார்க்கிங்ஸை போட்டுருவோம். சரிங்களா? 4 hours பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, இந்த பிளேஸில் ஒன்று இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்து போய்க்கலாம். சரிங்களா? ஓகே,
சாரி, அதுதான் பார்த்துட்ருக்கேன் எங்கடா ஆர்டர் பிளாக்கு காணான்னு. சில்வரில் வந்து 4 hours ஆர்டர் பிளாக்கு. கரெக்டாக சொல்லணுன்னா இந்த ஒரு பிளேஸில் வந்து நம்ம ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு க்ரீன் ஜோனு டைரெக்டாக மார்க்கெட் வந்து கீழே வருது, ஒரு ஷார்ப்பஸ்ட்டு டேப்பு. ஸோ வந்து இங்கே ஒரு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 1 hourல வச்சிங்கனாலும் இங்கே தான், 4 hours வச்சிங்கனாலும் இங்கே தான். இங்கே டார்கெட் பார்த்தோம்னா இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹை தான், சரிங்களா. இது 1:3 தான், அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுவும் பார்த்திங்கன்னா டார்கெட்டு ஹிட்டு, சரிங்களா. அடுத்தது வந்து சில்வரில் ஏதாவது கொடுத்துருக்குமா? 4 hours இங்கே அடிச்சிருச்சு. இது வந்து நேற்று நான் வந்து அந்த எஸ்எல் ஒன்று அடிச்சதுன்னு சொன்னேன் இல்லைங்க, அதில் நானே வந்து மென்ஷன் பண்ணிட்டேன், ஃப்ரைடே ஸோ ரிஸ்க் ட்ரேடு அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதாவது ஃப்ரைடே அதனால ரிஸ்க் அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து 1 டேவோட இன்பேலன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். பட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டாக எடுத்திருந்தார், அதையும் நான் வந்து ஷோ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இந்த வீக் வந்து 4 trades. சில்வர் வந்து ஆல்ரெடி இது பண்ணதில் வந்து 1 hourல எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் வந்து சில்வருக்கு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் மிஸ் ஆகுது. சில்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 1 hour ஆர்டர் பிளாக்குக்கு போவோம். ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடியே வந்து சில்வர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய சார்ட்ஸ் பார்க்குறாங்களா, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும், சாரி. இந்த இடத்துலையே போட்டிருக்கோம், சரிங்களா. சில்வரு இந்த இடத்துலையே வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கில் வந்து எடுத்து இங்கிருந்து தான் புறப்பட்டுருக்கு. இதுவே வந்து நம்ம சில்வரில் கேப்சர் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸு. இது வந்து நல்ல ஷார்ப்பான என்ட்ரி. இந்த மாதிரி என்ட்ரிலாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு நம்ம தான் அந்த வரம் பண்ணியிருக்கணும்பாங்கல்ல, அந்த மாதிரி, சரிங்களா. இது ஏன் வந்து இந்த டார்கெட் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து செல் சைடில் ஒன்றுமே க்ளோஸ் ஆகலை, சரிங்களா. ஸோ வந்து இதை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 1:5 வேணால் கால்குலேஷன் போட்டுக்கலாம். மொத்தம் 4 என்ட்ரி, 4மே வந்து கால்குலேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட அந்த இது வந்து பார்க்கலாம். நேற்று போட்டிருந்தார், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நான் மிஸ் பண்ணதை கூட அவங்க எடுத்திருந்தாங்க. இன்ட்ராடே வின்னிங்கில் இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 1 hour ஃபேர் வேல்யூ கேப் நான் வந்து பார்க்குற கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணிட்டேன். பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக எடுத்திருந்தாங்க, சூப்பராக வந்து ட்ரேட் எக்ஸிக்யூஷனு எல்லாமே பார்த்திங்கன்னா டிபி டன் எஸ்டர்டேன்னு போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்குறது. ஆக்சுவலி வந்து நீங்கள் ஓனாக வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நான் மிஸ் பண்ணால் கூட நீங்கள் எடுக்கிறீங்கல்ல, அதுதான் வந்து உண்மையாகவே வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். நல்லா லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் வந்து காட்டி கொடுக்கும், சரிங்களா. பர்சனல் ஒர்க்கு தான் ட்ரேடிங்கை பொறுத்தளவு எல்லாமே வந்து பர்சனலாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், சரிங்களா. என்னோடது மட்டுமே வந்து இது பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணுறதை தாண்டி நீங்கள் பர்சனலாக என்ன எஃபெக்ட் போடுறீங்க, பர்சனலாக என்ன வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து முக்கியம், சரிங்களா. இப்போ டோட்டலாக வந்து கால்குலேஷன் பண்ணோம்னா 1 மட்டும் 1:3 வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஒரு 1:15 வந்து 6 வந்து இந்த வீக் வந்து நம்ம டெஸ்டிங்கில் மட்டுமே கொடுத்துருக்கோம், சரிங்களா. ரெஃபரன்ஸ் சார்ட் அதுக்கு வந்து இன்னும் போகும். பட் ரெஃபரன்ஸ் சார்ட்டுக்கு ப்ராக்டிஸ் வேணும், டெஸ்டிங்க்கு வந்து ப்ராக்டிஸ் அந்த அளவு தேவையில்லை. ஏன்னா வந்து ஆர்டர் பிளாக் வந்து நான் 1-2 தான் வந்து கொடுப்பேன், ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். அதில் மட்டும் கன்ஃபர்மேஷன் பார்த்து போடுறீங்க அப்படின்ற பட்சத்துலேயே வந்து 1:15 ஆறாரு. பட் வந்து அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், டெஸ்டிங் வந்து ரெகுலராக வராது. ஏன்னா வந்து நல்லா ஒரு ஹை என்ட்ரிஸ் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்குன்னா மட்டும்தான் டெஸ்டிங்ஸில் நான் ஷேர் பண்ணுவேன். இதை நம்பிக்கை இது வாங்கிட்டு உள்ளே வந்துடாதீங்க, அது எனக்கு தான் வந்து வம்பா போகும், சரிங்களா. ஓகே, இன்றைக்கி நிறைய வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெயினாக நான் சொல்ல வேண்டியது அதுதாங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் வந்து என்கிட்ட கோர்ஸ் வாங்கினதை தாண்டி நீங்கள் வந்து ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து சர்வே பண்ண முடியும். இதில் வந்து நம்ம கம்யூனிட்டிலே வந்து எல்லா இதில் இருக்கிறவங்களும் வந்து உள்ளே இருக்காங்க, சரிங்களா. எல்லா ஒரு வெளியில் இருக்கிற எல்லா மென்டாஸ்ட் இருக்கிறவங்களும் கடைசியில் வந்து சேர்கிற இடம் பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும். அது வந்து நான் நிறையா வந்து ஃபீலும் பண்ணியிருக்கேன், நிறையா வந்து பார்த்துருக்கேன். நான் வந்து எதுவுமே ஷோ பண்ண விரும்பல, அவங்க சார்ட்ஸே வந்து உள்ளே நிறையா இருக்கும், சரிங்களா. நிறைய மென்டாஸே கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்குள்ளே வந்து படிச்சுட்டு இருக்காங்க, சரிங்களா. யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஓனாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து சர்வே பண்ண முடியும், சரிங்களா. ஓகேங்க, சரி, நான் இந்த வீடியோ இதோட என்ன பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.